ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓதிமலை முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இதனுடைய மலையின் உயரம்னு சொல்லி பார்க்க போனால் 3000 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்ற முருகன் கோயிலெலாம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு குன்றின் மீதோ ஒரு மலையின் மீதோ அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே உயரமான மலையின் மீது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம முருகனை பார்க்கணும்னா 1800 படிகளை ஏறி தான் போய் முருகனை பார்த்துட்டு வரணுமா. அதிக படிகளை கொண்ட முருகன் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலோட பெருமை எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, முன்னொரு காலத்தில் பிரம்மா கிட்ட இருந்து படைக்கும் தொழிலை முருகப்பெருமான் வாங்கினார். எதனாலனா பிரணவம் அப்படிங்கிற பொருளுக்கு அர்த்தம் தெரியாததுனால அவரை கொண்டே பிரம்மாவை ஜெயிலில் அடைச்சிட்டு அவரோட தொழிலை வந்துட்டு முருகப்பெருமான் பெற்றார். அதுக்கப்புறம் வந்துட்டு முருகப்பெருமான் எல்லாருமே படைச்சிக்கிட்டு மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. இது அப்படி இருந்த இடம் தான் இந்த கோவில், இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க முருகனுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கோவில்லாம் கட்டி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே பிரசித்தி